ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 50 ருபீஸ் மணி சேவிங் சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம். 50 ருபீஸை எப்படி நம்ம ஈஸியாக சேர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 50 ரூபா ஈஸியாக எல்லாராலையும் சேர்க்க முடியும். இந்த சேலஞ்ச் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச 3 மெத்தடு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது டெய்லி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும், வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தினமும் சேமிக்க முடியாது. அவங்களுக்காக வாரம் ஒரு முறை சேமிக்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். வேலைக்கு போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், அவங்களுக்காக நான் தினசரி சேமிப்பு பற்றியும் சொல்லியிருக்கேன். மெத்தட் 1, ஒரு மாதத்துக்கு 4 வாரம் இருக்குது. நம்ம ஒவ்வொரு வாரத்துக்கும் 50 ரூபான்னு சேமிக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வாரம் 50 ரூபா சேமிக்கிறேன். அதே மாதிரி 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் 4 வாரத்துக்கும் 50 ரூபாவை என்னால் சேமிக்க முடியுது. அப்படி நான் சேமிக்கிறப்ப எனக்கு அந்த மாத கடைசியில் 200 ரூபா சேர்க்க முடியுது. ஒரு மாதத்துக்கு 200 ரூபா சேமிக்கிறப்ப 1 இயருக்கு 2400 ரூபா அதனால் சேமிக்க முடியும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 5 வருஷத்தில் உங்களால் கண்டிப்பாக 12,000 ரூபாய் சேமிக்க முடியும். மெத்தட் நம்பர் 2, இந்த மெத்தடில் நீங்கள் தினமும் 50 ரூபா சேமிக்கணும். டே 1லேருந்து 30வது நாள் வரைக்கும் நீங்கள் தினமும் 50 ரூபா சேர்த்து வைக்கணும். அப்போ 30 நாளுக்கு 50 ரூபா போட்டோன்னா 1500 ரூபா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு மாதத்துக்கு 1500 ரூபா கிடைக்கிறப்ப நீங்கள் 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா கிடைக்கிது. ஈஸியாக 18,000 ரூபா உங்களால் 1 இயரில் சேர்க்க முடியும், இந்த டெய்லி 50 ரூபா சேர்த்து வைக்கிறதுனால. மெத்தட் 3, இந்த மெத்தடில் நீங்கள் 50 ரூபா அதிகப்படுத்தி சேர்க்கணும். இப்போ டே 1ல் 50 ரூபா எடுத்து வச்சிங்கன்னா டே 2ல் 100 ரூபா எடுத்து வைக்கணும். அடுத்த நாள் 150 ரூபா, 200, 250 அப்படின்னு வாரத்தில் 5 நாளும் நீங்கள் எடுத்து வைக்கணும். நீங்கள் 5 நாள் சேர்த்த பணம் 750 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு வாரத்துக்கு 750 ரூபா நீங்கள் சேர்க்க முடிஞ்சிச்சுன்னா ஒரு மாதம் உங்களால் 3000 ரூபா சேர்க்க முடியும். 3000 ரூபா மாதம் சேர்க்க முடிகிறப்ப ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தோன்னா 36,000 ரூபா உங்களால் ஈஸியாக சேமிக்க முடியும். இந்த 36,000 ரூபா உங்களுக்கு அப்போது ஒரு பெரிய அமௌண்ட்டு. இந்த பணத்தை நீங்கள் பேங்க்கில் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கீமில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் எப்போவுமே செலவு பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஃபஸ்ட்டு சேமிக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துடணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களால் டெய்லி சேமிக்க முடியும்.